அண்மை செய்தி உதகை அரசு ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி தொடங்கிய 19வது ரோஜா கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் தற்போது மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகம் காரணமாக இந்த கால நீட்டிப்பு நடத்தப்படுவதாக நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் கடந்த மே 10ஆம் தேதி தொடங்கிய 19வது ரோஜா கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகம் காரணமாக மேலும் 3 நாட்களுக்கு ரோஜா கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர்பாக உதகை செய்தியாளர் ஆண்டனி தரும் கூடுதல் தகவல்களை கேட்டறிந்து கொள்வோம். ஆண்டனி, வணக்கம். உதகை ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல் என்ன? வணக்கம் மெர்சி. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில ஏப்ரல் மே மாதங்கள் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். அதுபடி தற்போது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்ல இருப்பதால இந்த டைம் ரோஜா கண்காட்சி மற்றும் மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி மற்றும் 3 கண்காட்சிகள் மட்டுமே நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னாக்கா 126வது மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலும், அதே போல 19வது ரோஜா கண்காட்சி உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவிலும் கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. அதாவது 9 நாட்கள் நடைபெறும் இந்த ரோஜா கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு இன்றுடன் நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது பாத்தீங்கன்னா இந்த 9 நாட்கள்ல இந்த ரோஜா கண்காட்சியை பார்ப்பதற்காக பெரியவர்கள் 56,208 பேர் பெரியவர்களும், அதே போல 10,126 சிறுவர்கள் என 66,334 பேர் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளனர். இந்த ஈப்பாளர்கள் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவதற்காக முன்பதிவு செய்திருப்பதனால அவர்களும் இந்த ரோஜா கண்காட்சியை கண்டு ரசிக்கும் வகையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த 19வது ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு, அதாவது 20, 21, 22 3 நாட்களுக்கு நீட்டிச்சு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்காங்க. மெர்சி. நன்றி ஆண்டனி.